ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை நியூ vlog. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ட்ராவல் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஈவினிங் டைம் 3 பேரும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போக போகிறோன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பீச் இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். பீச்சுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போகலாம். இங்கேருந்து எத்தனை நிமிஷம் இருக்கும் ஐசிகா டேடி? இங்கேருந்து எத்தனை நிமிஷம் டைம்? எங்கே பீச்? ஸ்பீடாக போனால் 15 நிமிஷமா ஃப்ரெண்ட்ஸ். மெதுவாக போனோம்னா 20 நிமிஷம் ஆகுமா. இங்கேருந்து மழை மேகமூட்டமாக தான் இருக்குது, வானம் மேகமூட்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த சைடு பாருங்கள், ஒன்லி நெல் தான், எல்லா இடத்துலையும் நெல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டாடி வந்து மிரரை வந்து துடைக்கணுமா. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை வந்துச்சு. ஏன் சவுண்டு? சர்வீஸிங்லாம் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஆயிலும் போட்டாச்சு. மழை வந்து இப்போ தான் சூரியன் வெளில வந்திருக்காங்க பாருங்கள். ரிஷப் டாடிக்கு ஒரே கவலை ஃப்ரெண்ட்ஸ், மழை வரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ தான் மழை வந்துச்சு, நீங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தீங்க, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப்க்கு வீட்டில் இருந்து ஒரே போரிங். பாருங்க, உப்பு தயாரிக்கும் இடம் இந்த ஒரு இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் பீச் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பாருங்க, இந்த சைடு வந்திருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கா. இதுக்கப்புறம் பாலம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி போங்க. இதுக்கப்புறம் பாலத்துக்கப்புறம் கடற்கரை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் போகிறாங்க. பாருங்க பாலம். இன்னும் 1 மினிட்குள்ளே நம்ம பீச் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது மாதிரி செஞ்சுருக்காங்க. இது வந்து ஹார்பர் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய ஹார்பர். பாருங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போகிறீங்க? இங்கே போகணுமா இதுக்குள்ளே போகணுமா? இப்படி சுற்றி போகணுமா? ஓகே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஆட்டோ நிற்கிது, வண்டி பார்க் பண்ணுற இடம். இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க போல், இன்றைக்கி கூட்டமாக இருக்குமோ. அப்படிங்கப்பா, நிறைய பேர் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. வண்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். ரிஷப் வந்து தண்ணி குடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். வண்டிக்கு வந்து நம்பர் பிளேட்டு போட்டாங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் நம்பர் பிளேட். சர்வீசிங் பண்ணதுக்கப்புறம் சவுண்டு ஒரு மாதிரியாக வருதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்பர் பிளேட் போட்டாங்க. சவுண்டு போடுங்க, ஆன் பண்ணுங்க. அங்கே ஷோரூமில் சொல்ல வேண்டியதானா? சவுண்ட் ஒரு மாதிரியே கேட்குதுன்னு சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரில, எனக்கு இது பற்றி ஒன்றும் தெரியாது, இவருக்கு தான் தெரியும். சரி வாங்க போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நிறையா ஷேர் ஆட்டோ இருக்குது. இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இந்த மாதிரி இல்லை, இப்போ வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி கடை, சுற்றி பார்க்குற இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் வாங்க பார்க்கலாம். பட் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் போட்டிங் இல்லை, இருக்கா இல்லையான்னு தெரில. எல்லாம் போட்டில் கூட போகலாம். ஓ ரிசப்ட் டாடி அங்கே போக போகிறாருன்னு நினைக்கிறேன். பானி விடட்டா தானே போகிறோத்தையா ஃப்ரெண்ட்ஸ். மீன் பிடிக்கிறாங்க. மீன் 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 जानते तौर हम तो पान ले तौलो जाने ठाउँ हैन तौलो जाऊ. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இடம் பாருங்க. தண்ணி எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. பட் அங்கே வந்து யாரும் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். போட் பார்க்கலாம் வாங்க. போட்டு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போட் எல்லாம் கார்னரில் நிற்க வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் நான் வரேன். இந்த இடத்துக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் வரேன் நான். சூப்பராக இருக்குது பாருங்கள். போட்டில் ஏறலாமா? ஏற சொன்னால் ஏறலாம், பார்ப்போமா? ஈக்கே ஆண்டா டல்லா டல்லா அப்படியா ஃப்ரெண்ட்ஸ்? போட்டு ஆடுது பாருங்கள். மேலே ஏறி உள்ளே போகலான்னா பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆடுது அப்படி. இதுக்குள்ளையா? அதுக்குள்ளே மீன் போடுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இன்னும் நிறையா போட் நிற்க வச்சுருக்காங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் நிற்க போட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போட்டு பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன். போட்லாம் பார்க்க வந்திருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறையா பேர் வந்து பார்க்குற டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. ஹார்பர் ப்ளஸ் கடற்கரை பார்க்க நிறைய பேர் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் பிடிச்சிட்ருக்காரு. அந்த ஃப்ரிட்ஜுக்கு போகலாம், லாஸ்ட் வரைக்கும் போகலாம் வாங்க. என்ன தண்ணி ஃப்ரெண்ட்ஸ்? ரிசப் டேடி வந்து தண்ணி கொண்டு வர போயிருக்காரு. ஐயோ ராம்சங் தானோ? எக்கமாரியா ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் டைம் போகிறாரு. ஒரு கையில் மட்டும் தண்ணி கொண்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு கையில் தண்ணி மொண்டுவாங்கன்னு சொன்னேன். எங்கள் அப்பா எப்போவுமே கடற்கரை தண்ணி வந்து மேலே தெளிச்சு விடுவார் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி தெளிச்சு விட்டார் ரிசப் டாடி. இப்போ வந்து நாங்கள் அந்த பிரிட்ஜுக்கு போக போகிறோம். லாஸ்ட் வரைக்கும் போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். இவர் மழை வருதுன்னு சொல்லிட்டு டென்ஷன் படுத்திட்டு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். மழை வராதுன்னு நான் சொல்கிறேன், என்னன்னு தெரில, பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மழை வந்துருச்சு லேசா தூரம். போட்டு வச்சிருக்காங்கடா.
ஃப்ரெண்ட்ஸ் 10 rupees தண்ணி பாட்டில் வாங்கிட்டு பிரிட்ஜ் மேலே ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாலம் மேலே ஏறிட்டோம். ஸோ இங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ரிசர்வும் நடக்க வச்சாச்சு. ரிசர்வ் ஃபஸ்ட் டைம் இங்கே வரான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் மேலே பிரிட்ஜ் மேலே வரான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம். நாங்கள் இந்த தடவை தண்ணியில் போகல ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஃப்ரிட்ஜில் வந்துட்டோம். ரிசர்வ் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க போட்டு போகுது. வாவ். ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் யூடியூபர்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ட் ஆஃப் த பிரிட்ஜ் வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹார்பர் வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டம் சயல்குடி மூக்கையூர் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் வந்து முடிஞ்சால் சுற்றி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 போட் போயிட்டுருக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் எண்டு பிரிட்ஜ். பாலத்தோட எண்டு இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நேராக போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கு இல்லையா? இதான் ஃபேமஸ் எங்கள் ஊர். தண்ணியில் கூட இறங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்தும் போகலாம். இங்கேருந்து போகிறது ரொம்ப ரிஸ்க். என்னால் போக முடியாது, பயமாக இருக்கும். அப்படியே சுற்றியும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரிசர்வ் ஒரே சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தூக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரிசர்வ் கீழே விட்டு ஓடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பாருங்கள் நிறையா வண்டி பார்க்கிங்கில் நிற்கிது. ஆட்டோ, கார், பைக், ஸ்கூட்டர் எல்லாமே. நடுவில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை தாண்டி தான் போகணும். நான் வந்து இந்த வழியாக போக போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஸ்நாக்ஸில் வந்து என்ன சாப்பிட்டோன்னா இது வந்து காடை முட்டை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. 5 முட்டை வந்து ஃப்ரெண்ட்ஸ் 60 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ் அந்த ரோல் மாதிரி இருக்கும்ல அது ஒன்று சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் டீ, காஃபி, பிஸ்கட்லாம் வாங்கி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு. ஃபஸ்ட்டு 2 முட்டை வந்து ரிசப் டேடி சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் 3 முட்டை வந்து நான் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக டேஸ்டியாக இருந்துச்சு. ரிசப் டேடி இது என்ன முட்டைன்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். நான் காடை முட்டைன்னு சொன்னேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காடை முட்டை எல்லாமே சாப்பிட்டாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இருட்டாயிட்டே இருக்குது, அதனால் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னது செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு, வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பீச்செலாம் செம்மையாக சுற்றி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு திரும்ப வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் ரிசப் டேடிக்கிட்ட. ஸோ வாங்கி கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ்.
என்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் vlogல வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.